மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து கிண்டல் செய்யும், அதாவது ஒரு கேலி செய்யும் விதமாக பேசியதான் நாம பேசியிருக்கோம். அதாவது செய்தியாளர்கள் வந்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோட கேள்வி கேட்டாங்க. திருமாவளவன் வந்து தாவேகாவுல வந்து இடம் பெறுகிறார், ஆட்சியில் அங்கீகாரமே இடம் பெறுகிறார். தாவேகாவுல வந்து ஆட்சியில பங்கேற்றாங்க, அமைச்சரவை இடம் பெற்றிருந்தாங்க. திமுகவினுடைய அந்த நட்பு ரீதியான செயல்பாடு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ வந்து அவர் நோபல் பரிசை வேண்டிய அதாவது நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய கருத்துன்னு சொல்வதன் மூலம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தலைவர் அவர்களை வந்து கேலி செய்கிறார் பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ முறை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தலைவர் வந்து தன்னுடைய நிலைப்பாடு வந்து அறிவிச்சாங்க, தன்னுடைய நிலையில உறுதியா இருந்தாங்க, தன்னுடைய செயல்பாடு இதுதான் சொன்னாங்க. இப்படி ஒரு கேலி செய்யற, ஒரு கிண்டல் செய்யற ஒரு கும்பல் இருந்துச்சு. இப்போ வைகோ அவர்கள் பேசியதுக்கு பின்னணியே நம்ம பேசுறது, அதாவது வந்து ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இப்படி அவர்கள் மேல் ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியான ஒரு வார்த்தையை ஒப்பினார்கள்தான் நம்ம பேசுறோம். ஏன்னா திமுக வந்து நம்ம பல விதங்கள்ல வந்து குற்றம் குறைகள் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2026 அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து 8 தொகுதிகள் கொடுத்தாங்க. ஆனாலும் வந்து மதிமுக போன்ற சில கட்சிகளுக்கு எவ்வளவு குறைத்து கொடுத்தாங்க தான் அவங்களுக்கு உள்ள மதிமுக வந்து பொதுச் செயலாளர் வைகோ ஒரு காழ்ப்புணர்ச்சியா இருக்கா அப்படின்னு கேட்டு, அதே நேரத்துல அது மட்டும் இல்லாம இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்து ஊடகங்கள் பல மீடியாக்கள் எல்லா இடங்கள்லயுமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து திருமாவளவன் துணை முதல்வர் இல்ல முதல்வருக்கே வந்து திருமாவளவன் முதல்வராக திமுகவும் அதிமுகவும் முயற்சி என்றெல்லாம் வந்து செய்திகள் பரவுவதன் மூலம் அதன் மூலம் வந்து அவர்களுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் மேல் ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டதா நம்ம கேட்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வந்து கருத்து வார்த்தை விளையாட்டுதான். அவர் வந்து என்னைக்கு வந்து நீங்க இதுல சேர்ந்துட்டீங்க, அமைச்சரவையில இடம் பெற்றுட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்க வந்து இந்த கூட்டணியில தான் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் நம்ம கேட்க வரோம்னா, உண்மையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி. இது என்னைக்கே வந்து தன்னை வந்து முதலமைச்சராக திருமாவளவன் நான் முதலமைச்சர் தேர்தலில் எந்த தேர்தலையும் அந்த மாதிரி அறிவிச்சது கிடையாது. அப்படி ஒரு தேர்தல இதுவரைக்கும் ஒரு கட்சி சந்திக்கும். ஆனாலும் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் எது பேசினாலும் அது வந்து பிரித்து செய்தி வந்து வேறு விதமாக வேறு வடிவத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. அதன் மூலம் வந்து அந்த கட்சியை வந்து டேமேஜ் பண்றதும் அந்த தலைவரை டேமேஜ் பண்ண ஒரு செயல்பாடு தான் வந்து மீடியாக்களே செயல்படுவது போல் நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து கட்சி அவங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவங்க முடிவு எடுத்து அவங்க கட்சிக்கு போகுது என்பது அவங்களுடைய உரிமை. இது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனாலும் வந்து எல்லா பிரச்சனைகளையும் எல்லா வந்து கேள்விகளையும் வந்து திருமாவளவர்களை கேட்கிறார்கள். யாரும் வந்து திமுகவுக்கு கேட்கிறாங்க. திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை கொண்டாட கேட்க, அதே போல் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை கேட்க, எல்லாம் எங்க கேள்வி எல்லாம் என்னன்னா, அதாவது விஜய் அவர்களை கேட்கிற கேள்வியா இருந்தாலும் அது திருமாவளவன் அவர்கள் தான் கேட்கிறாங்க.
ஸ்டாலின் அவர்களோட கேட்கிற கேள்வியா இருந்தாலும் திருமணம் தான் கேட்கிறாரு. அப்போதான் அதுதான் சொல்றாரு. ஏன்னா இப்ப எனக்கு அதனுடைய எதிர் அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் அண்ணன் திருமாவளவன். அதாவது நோபல் பரிசு கொடுத்தா நான் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். நோபல் பரிசு கிடைச்சா ரொம்ப நன்றி சொல்றாரு. இதை விட அவர்களை அவர்கள் புரிய வைக்க முடியாது. ஏன்னா வைகோ அவர்கள் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதிய அப்படி இருந்த ஏன் இப்ப தட்டு மாதிரி உங்களோட எதிரி யாருன்னு தெரியாம திருமாவளவன் அவர்களுக்கு மோத வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் கேட்கிறேன். இந்த நிலையில ஜூலை 8ஆம் தேதி வைகோ அவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அதாவது அது சொல்லும் பொழுது ஒரு சிரிப்பு, அவங்க கேட்கும் பொழுதே ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு ஒரு விதமான நாமற்ற சிரிப்பு சிரித்து நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய கருத்தை சொன்ன பிறகு 6வது நாள் ஜூலை 9ஆம் தேதி மறுபடியும் அந்த செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் பேசும்பொழுது, இல்ல நான் நண்பர் திருமாவளவன் அவர்கள் 15 ஆண்டுகளாக எனக்கு வந்தாரு. அவர் மேல் எனக்கு எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எந்த விதமான ஒரு சிறு துளி கூட எனக்கு காழ்ப்புணர்ச்சி தெரியாது. நான் என்ன கூறினேன் என்றால் வடதுருவமும் தென்துருவமும் எப்படி சேர முடியாது, அதுபோல் திமுகவும் தாவேகவும் சேர முடியாது என்ற ஒரு கருத்தினால்தான் அந்த ஒரு விஷயத்தினால்தான் நான் அப்படி இந்த வார்த்தையை சொன்னேன் இல்லையா, நோபல் பரிசு கிடைக்க வேண்டிய சொன்னேன். அதனால நண்பர் அவர்கள் எனக்கு எந்த கால்குலேஷன் தெரியாது. அது நண்பர் திருமாவளவன் அவர்களை அது சொன்ன கருத்து பாதித்திருக்குமே. ஆனால் அந்த கருத்தை நான் வாபஸ் பெறுகிறேன். அந்த சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று இப்போ நாம என்ன சொல்லுவோம், அது வைகோ அவர்கள் அது பேசின பின்னணி என்ன இருந்தது ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த மாற்று கட்சியை சேர்ந்த அந்த கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் அந்த விழாவில் பேசும்போது நான் பாட்டுக்கு செய்யணும்னு இருக்கேன், நான் பாட்டுக்கு பேசாம இருக்கிறேன், நான் ஒரு ஓரத்தில் நான் செய்யணும்னு உட்காந்துருந்தேன். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க துணைமுதலமைச்சர் சரி, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க முதலமைச்சர். இப்படி சொல்லும் பொழுது இப்போ எனக்கு நோபல் பரிசு கூட கொடுக்கறதுக்கு எனக்கு பரிந்துரைக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ திமுக இப்போ திமுக 59 இடங்களை ஜெயித்திருக்கிறதா, வெற்றி பெற்றிருக்கிறதென்றால் அந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இதை பற்றி யாரும் பேசுவதில்லை. 59 இடங்களை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை யாரும் பேசுவது கிடையாது. ஏனென்றால் கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்து விடக்கூடாது என்றுதான் மற்றவர்கள் நினைக்கிறார். அதை அதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அதனுடைய அதிலிருந்து எதை புரிந்து கொண்டார் என்று தெரியவில்லை. வைகோ அவர்கள் வெளிச்சத்தமிழர்கள் மேல் எனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவர் இந்த 15 ஆண்டுகளோட நண்பர், அவர் மேல் சிறு காழ்ப்புணர்ச்சி கூட எனக்கு கிடையாது என்று ஜூலை 9ஆம் தேதி கேட்டு இப்போ நம்ம பேசுவோம்னா எல்லோருமே ஒரு தாக்குதல் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அது விசிகே மேலதான் ஆரம்பித்தாங்க. ஆனா திருமாவளவன் போலதான் தாக்குறாங்க. கருத்து மோதல்களை விட வன்மத்தை கற்கிறாங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இந்த அளவுக்கு துணை முதலமைச்சர்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் சில தலைவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியா பல தலைவர்கள் விசிக்காக தான் அட்டாக் பண்றாங்க. அது கருத்து ரீதியாக இல்லை என்பதை மிக ஒரு வன்மத்தோட கத்துறாரு.
கட்சி வளர்வதை வந்து அவங்களால பொறுத்து. இப்போ நாம என்ன சொல்ல வரோம்னாக்கா, இப்ப வந்து திமுகவுல வந்து பல கருத்து வேறுபாடு. திமுக வந்து அதிமுகவுக்கு குறைஞ்சதான் வந்து அவங்க ஒதுக்குனாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய உயரம் இல்லை என்பது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு 8 சீட்டு கொடுக்கும் போதே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காட்டு வந்துச்சுன்னா அதன் தலைவருக்கு கைக்கு நம்முடைய வெளிப்பாடாகத்தான் வந்து அதெல்லாம் மனதில் வைத்துதான் அப்படி பேசியிருக்கிறாங்க நினைக்கிறது. அதே நேரத்தில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இங்க அரசியல் தமிழக அரசியலுடைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு வலிமைக்கு வருவதை சிலரால் பொறுத்து கொள்ள முடியும் என்பதுதான் வந்து மாணிக்கம் தாகு பேசியது கூட அதனுடைய விளைவாக நம்ம பாக்குறோம். ஏன்னாக்கா வந்து அவங்க வந்து 67 வந்து ஆட்சி இழந்ததுல இருந்து காங்கிரஸ் வந்து எந்த சூழ்நிலையிலையும் உள்ள வரவே முடியாது ஆட்சிக்கு நேரம். அப்படி இருக்கும்பொழுது இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து துணை முதலமைச்சர் அதை பேச ஆரம்பிக்கும் அதுல ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கு. அதனாலதான் மாணிக்கம் தாகூர் வந்து அந்த வார்த்தையை சுமத்த ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து இந்த கட்சியில வந்து அமைச்சரான பிறகு ஏன் வார்த்தை இதுல இருக்கிறவங்க பொருள் வந்து அவரும் பேசுறாங்க. இப்போ எல்லோருமே வந்து ஒரு தலைவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இப்படி பேசுகிறார் என்பதை நம்ம உணர்ந்து அது எப்படியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அது கொள்கை ரீதியாக ஒரு கட்சி. அதனால வந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சியையோ அதனுடைய வலிமையோ யாரும் குறைத்து விட முடியாது. யாரும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லி பதிவு